காலை ஒளி. எழுதியவர் திருமதி டோரா எட்வின். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பித்தலுக்கும் பிரயோஜனமுள்ளவைகளாய் இருக்கிறது. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமாய் இருக்கிறது. என் வசனங்களுக்கு செவிசாய், கவனி, உன் இருதயத்தில் மறைத்து வை, அதை தியானம் செய், அதன் மேல் பிரியமாயிரு. பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குவது போல என் வசனம் இறங்கும். என் வசனம் வெளிச்சம், அது உன் கால்களுக்கு தீபம். இருளில் அது உனக்கு வழிகாட்டும். சகல தீய வழிகளுக்கும் அது உன்னை விலக்கி காக்கும். தண்ணீர் கால்களில் ஓரமாய் நடப்பட்ட மரம் போல நீ செழிப்பாய். ஏற்ற காலத்தில் கனி தருவாய். இலைகள் பசுமையாகவும் பார்வைக்கு அழகானதாகவும் உள்ள மரம் போல வளருவாய், கனி தருவாய். வீண் சிந்தனைகளை வெறுத்து என் வேதத்தை தியானி. நேரத்தை வீணடிக்காதபடி உன் கவனத்தை வேத புத்தகத்தின் பக்கமாக திருப்பு. ஆதார வசனம். மிகுந்த கொள்ளை உடைமையை கண்டுபிடிக்கிறவன் மகிழ்வது போல நான் உமது வார்த்தைகளில் பேரில் மகிழுகிறேன். சங்கீதம் 119, 162.